வணக்கம். நான் உங்கள் கீழே சதீஷ்குமார் பேசுகிறேன். கடைசி வீடியோவில் பார்த்தது வந்து 5 பூதங்கள், அந்த 5 எலிமெண்ட்ஸ் வந்து எந்தெந்த விரலில் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நம்ம நீர்பூதத்தை பற்றி பார்க்க போகிறோம். நீர்பூதத்தை பற்றி பார்க்க போகிறப்ப நம்ம உடம்புல வந்து நீர்பூதம் குறைஞ்சால், அதாவது வாட்டர் எலிமெண்ட் குறைஞ்சால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிற இந்த சில கருத்துக்கள் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் உடம்புல என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீர்பூதம் குறைவதால் உடல் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியாக உள்ள பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஸ்கின், சருமம் வறண்டு போகிறது, உடலில் வந்து டீஹைட்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின், மெயினாக முக்கியமாக ஜாயிண்ட், மூட்டு வலி, முதுகு வலி, இந்த மாதிரி வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட வலிகள் வரலாம். மேலும் வந்து முடி கொட்டுறது, இந்த மாதிரி அதாவது ஹேர் ஃபால் ஆகுறது, பருக்கள் அதிகமாக வர்றது, இதெல்லாமே வந்து உடல் ரீதியான உள்ள பிரச்சனைகள். இப்போ மன ரீதியாக உள்ள பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பயம் அதிகமாக இருக்கும், ஒரு பாதுகாப்பு இல்லாமல் மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. காதல் நெருக்கம், இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு க்ளோஸாக இல்லாத மாதிரி, ஒரு ஈர்ப்பு இல்லாத மாதிரி இருப்பாங்க. செக்ஸுவல் ரீதியாக பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மன ரீதியான உள்ள பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள கழிவுகள் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நீர்பூதத்தை எப்படி சமநிலைப்படுத்தி நம்ம உடம்புல வந்து என்ன குறைபாடுகள் இருக்கோ அதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீர்பூதம் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதுல கடைசி விரல் இருக்குல்ல, சுண்டு விரல் சொல்லுவோம். இந்த சுண்டு விரலை வந்து இந்த ஃபயரோட இணைக்கிறோம். இந்த ஃபயரை இணைக்கும் போது உடம்புல வந்து இந்த சூடுகள் அதிகமாக இருக்குல்ல, அந்த ஹீட்டை குறைக்கக்கூடிய தன்மை இந்த பூதத்துக்கு உண்டு. நெருப்போடு நீர் இணையும் போது ஸோ வந்து இந்த வந்து வாட்டர் வந்து உங்களுக்கு சமநிலைப்படுது. இதனால் வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்னா, யூரின் எரிச்சல் இருக்கும், யூரின் எரிச்சல் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கு. யூரின் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கும். இதெல்லாம் தண்ணி குடிக்கிறதுனால பாடி பேலன்ஸ் ஆகும். அதுமாதிரி முத்திரக்கள் மூலமும் நம்ம பாடி பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த நீர்பூதத்தை சமநிலைப்படுத்தும். எப்பவுமே நீர்பூதத்தை அதிகப்படுத்தவோ குறைக்கவோ வேண்டாம். ஸோ சமநிலைப்படுத்தினாலே பாடியில் வந்து சமநிலை ஏற்படும். இந்த முத்திரை எப்படி பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபயர் எலிமெண்ட் இருக்குல்ல, அதை வந்து கட்டை விரல வந்து லாஸ்ட் விரலோட இணைக்கணும். இணைக்கும் போது மற்ற விரல் நேர்கோட்டில் இருக்கணும். இந்த 2 நகமும் இணைஞ்ச மாதிரி இந்த ஃபிங்கரோட டிப்பை மட்டும் இணைச்சிங்கன்னா போதுமானது. ஆனால் நீர்பூதத்தை வந்து ரொம்ப நேரம் பண்ண வேண்டாம். ஒரு 5-10 நிமிஷம் பண்ணால் போதும். ஒரு காலையில் ஈவினிங் 2 டைம் பண்ணிக்கலாம். ஒரு 5-10 நிமிஷம் ஜஸ்ட் டச் பண்ணால் போதும். ரொம்ப அழுத்திலாம் பிடிக்க வேண்டாம், மற்ற பூதங்கள் மாதிரி அழுத்தி பிடிக்க வேண்டாம். ஸோ நீர்பூதத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு அந்த டிப்பை டச் பண்ணால் போதும். 5 நிமிஷம் வச்சுட்டு 2 கையிலையும் வைங்க, மடிமலை வைங்க. நான் மேலே சொல்லியிருக்க அந்த அறிகுறிகள் உங்கள் உடம்புல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நீர்பூதத்தை சமநிலைப்படுத்துறதுனால அந்த பிரச்சனைகளை சரி பண்ண முடியும். தினமும் ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் பண்ணலாம். மேலும் அடுத்த வாரம் மண்பூதத்தை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.